பிளேக் பாக்டீரியா எப்போ எப்படி கண்டறியப்பட்டது அப்படின்றதையும் அதை கண்டறிஞ்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடந்த காலங்களில் பிளேக்ன்ற இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ்னால உலகத்தில் வாழ்ந்து வந்த எண்ணில் அடங்காத மனிதர்கள் இறந்து போனாங்க. பிளேகோடைய மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதமானது ஆவரேஜாக 50 to 60% இருந்தது. அதாவது 100 பேர் பிளேக்னால் பாதிக்கப்பட்டால் சராசரியாக 50லிருந்து 60 பேர் வரைக்கும் இறந்து போயிடுவாங்க. இதுவே சில சூழல்களில் பிளேகோடைய மொர்டாலிட்டி ரேட் ஆனது 100% இருந்தது. அந்தளவுக்கு அதிகமான உயிரிழப்புகளை பிளேகானது ஏற்படுத்தி வந்தது. இப்பேற்பட்ட பிளேகானது ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸில் ஏற்படக்கூடிய எபிடமிக்காகவும் இருந்தது, மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல ஏற்படக்கூடிய பேண்டமிக்காகவும் இருந்தது. இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க பேண்டமிக் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பிளேக் பேண்டமிக் தான். அது பிளாக் டெத் அப்படின்னே அழைக்கப்படும். அதாவது 1346ஆம் ஆண்டிலிருந்து 1353ஆம் ஆண்டு வரைக்கும் 7 ஆண்டுகள் இந்த பிளேக் ஆனது உலகத்தில் பல நாடுகளில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது. குறிப்பாக இந்தியா, சைனா, ஈஜிப்த், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஸ்வீடன், ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் பிளேகோடைய தொற்று பாதிப்பானது ஏற்பட்டிருந்தது. இதனால ஏற்பட்ட உயிரிழப்புகள் கோடிக்கணக்கில் இருந்தது. குறிப்பிட்டு சொல்லப்போனால் யூரோப்பில் மட்டும் பிளேகினுடைய அந்த பிளாக் டெத் அப்படின்ற பேண்டமிக் மூலமாக 50 மில்லியன் பேர், அதாவது 5 கோடி பேர் வரைக்கும் இறந்து போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமான விளைவுகளையும் அவ்வளோ உயிரிழப்புகளையும் பிளேகானது ஏற்படுத்தியிருந்தது. அதனாலே அந்த காலகட்டத்தில் அது பிளாக் டெத் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இப்பேற்பட்ட இந்த பிளேகை சமாளிக்க முடியாமல் மருத்துவ உலகம் அந்த காலகட்டத்தில் திணறி வந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் மயாஸ்மா தியரியை மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது தான். அதாவது மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற கோட்பாடு தான் மயாஸ்மா தியரி அப்படின்றது. இதுதான் அந்த காலகட்டத்தில் மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டிருந்தது. இதுக்கப்புறம் 1859 இந்த காலகட்டத்தில் தான் லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. அவர் தான் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்களில் வாழுது, அதுதான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை புளிக்க செய்து கெட்டு போக வைக்குது அப்படின்றத கண்டறிஞ்சு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதே லூயி பாஸ்டர் தான் இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்கள் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு நம்பப்பட்டு வந்தது. லூயி பாஸ்டர் தான் மோசமான காற்று கிடையாது, காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்களில் வாழக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் முன்மொழிஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் ஒவ்வொரு நோய்களுக்கு பின்னாடியும் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் ஜேம் தியரி ஆஃப் டிசீஸ் அப்படின்றது. ஸோ ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோய் ஏற்படுறதுக்கு பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான் காரணம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கோட்பாடு தான் ஜேம் தியரி, கிருமி கோட்பாடு அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் தான் நிறைய நோய்களுக்குண்டான அந்த விஷயங்கள் அதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா அந்த நோயை ஏற்படுத்தக்கூடியது ஏதோ ஒரு கிருமி தான் அப்படின்னு சொல்லி அந்த கிருமியை கண்டறியக்கூடிய முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வந்தாங்க. இப்படி தான் பல நோய்களுக்கு உண்டான கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே மாதிரி தான் 1894ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் மிகப்பெரிய அளவில் இந்த பிளேகோடைய அவுட் பிரேக் ஆனது ஏற்பட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ அந்த சமயம் தான் ஸ்வீடனில் பிறந்து பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற பாஸ்டர் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணி வந்த அலெக்சாண்டர் எர்சின் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு பிசிசியன் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட். ஸோ அவரை பிரான்ஸ் கவர்மெண்ட் தரப்பிலிருந்து ஹாங்காங்குக்கு போய் பிளேக் ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்ன, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்காக பணிச்சாங்க. ஸோ அலெக்சாண்டர் எர்சின், இவருடைய ஃபுல் நேம் அலெக்சாண்டர் அமெல்ஜீன் எர்சின். ஸோ இவர் அந்த பணியை ஏற்றுக்கிட்டு பிரான்ஸில் இருந்து ஹாங்காங் 1894 கிளம்பி போனாங்க. குறிப்பாக 1894 ஜூன் மாதம் அங்கே போனதுக்கு அப்புறமா அவர் அந்த ஹாங்காங்கில் ஏற்படக்கூடிய பிளேகுக்கு என்ன காரணம் அப்படின்னு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயம் கீட்டசாட்டோ சீபசாபுரோ அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் பிசிசியன் அண்ட் பாக்டீரியாலஜிஸ்ட், அவருமே ஹாங்காங்குக்கு பிளேக் ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னு ஆய்வு செய்து வந்தாங்க. அப்போ அவர் அந்த 1894 ஜூன் மாதம் கீட்டசாட்டோ, இந்த சீபசாபுரோ, அதே மாதிரி அலெக்சாண்டர் எர்சின் 2 பேருமே ரோடன்ஸ் அப்படின்ற கொறித்துண்ணிகள், அதாவது எலி, அணில் மாதிரியான கொறித்துண்ணிகள் தான் ரோடன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த மாதிரி எலிகள், அதுக்கப்புறம் மனிதர்கள், யாரையெல்லாம் இந்த பிளேக்னால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்களோ அவங்கள வச்சு இவங்க ரிசர்ச் பண்ணி வந்தாங்க. உதாரணமாக பிளேக்னால் பாதிக்கப்பட்டு இறந்த எலிகள், மனிதர்கள், அவங்களினுடைய இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ், பாதிக்கப்பட்ட திசுக்களை ஆய்வு செஞ்சு வந்தாங்க.
அதுவும் குறிப்பாக அட்டாப்சி மூலமாக, அதாவது பிரேத பரிசோதனை பண்ணி அலெக்சாண்டர் எர்சினோ கீட்டசாட்டோ சீபசாபரோ 2 பேரும் அந்த ஆய்வுகளை வந்து செஞ்சு வந்தாங்க. நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப்பையும் பயன்படுத்தினாங்க. அப்போ தான் கீட்டசாட்டோ சீபசாபரோ அப்படின்ற இந்த ஒரு நபர் தான் இந்த இன்ஃபெக்டட் டிசீஸில் ஒரு வகையான பாக்டீரியாஸ் வந்து இருக்குது, அந்த பாக்டீரியம் தான் இந்த பிளேகை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஆனால் அதை வந்து அவர் வந்து நிரூபிக்கலை. அதுக்கு முன்னாடி அதே 1894 அதே ஜூன் மாதம் அலெக்சாண்டர் எர்சின் வந்து ஐசோலேட் பண்ணாங்க. அதாவது இப்போ இந்த இன்ஃபெக்டட் டிஷ்யூஸ் பாதிக்கப்பட்ட திசுக்கள்ல இருந்து இவர் வந்து கிருமிகளை வந்து ஐசோலேட் பண்ணாங்க. எடுத்து அதை வந்து நியூட்ரியன் ரிச் மீடியத்தில் வளர்த்தாங்க. அதாவது இப்போ பாக்டீரியாஸ் வந்து இருக்குது, இந்த பாக்டீரியாஸ் தான் வந்து பிளேகை ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்காக அலெக்சாண்டர் எர்சின் வந்து அந்த பாக்டீரியம் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு பாக்டீரியாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து நியூட்ரியன் ரிச் மீடியத்தில் வளர்த்தாங்க. நியூட்ரியன் ரிச் மீடியம் அப்படின்னா ஒரு சின்ன பிளேட் மாதிரி இருக்கும், அதில் வந்து பாக்டீரியாஸ் வளரக்கூடிய புரோட்டீன் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்கும், அதே மாதிரி அதுக்கேற்ற சூழலும் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏற்படுத்தி பாக்டீரியாஸ் வந்து வளர்க்கப்படும், அது வந்து ஆய்வுக்காக. அது மாதிரி அலெக்சாண்டர் எர்சின் வந்து அதை வளர்த்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியாஸில் இருந்து பாதியை வந்து எடுத்து எலிகளில் அவர் வந்து செலுத்தினாங்க. ஏன்னா இந்த பாக்டீரியாஸ் தான் பிளேகை ஏற்படுத்துதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ செலுத்தின பிறகு நல்லா இருக்கிற எலிகளில் இந்த பாக்டீரியாஸ் போனதுக்கப்புறம் அந்த எலிகளுக்கு பிளேக் ஏற்பட்டு அந்த எலிகள் இறந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த இறந்த எலிகளுடைய திசுக்களில் இதே மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்கா அப்படின்னு அதையும் ஐசோலேட் பண்ணி இவர் லேபரேட்டரியில் வச்சு வளர்த்த பாக்டீரியாஸ் கூட அது வந்து ஐடென்டிட்டியாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தாங்க. ஸோ ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றத அலெக்சாண்டர் எர்சின் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இந்த பாக்டீரியாஸ் தான் வந்து பிளேக் அப்படின்ற இந்த ஒரு நோயை ஏற்படுத்துது அப்படின்னு 1894 ஜூன் மாதம் அவர் வந்து உறுதி செஞ்சாங்க. இதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணவர் வந்து கீட்டசாட்டோ சீபசாபரோ தான். ஆனால் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது வந்து அலெக்சாண்டர் எர்சின். இதனாலேயே அந்த ஒரு பிளேகை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியமுக்கு எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு இவருடைய பேரிடப்பட்டதா. அலெக்சாண்டர் எர்சின், இவருடைய அந்த எர்சின் அப்படின்ற பேர் தான் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்னு அந்த பிளேகை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியமுக்கு வழங்கப்பட்டது. ஸோ அந்த பாக்டீரியம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதுக்குண்டான வேக்சின் 1897 வால்டமார் ஹாஃப்கின் அப்படின்ற ஒரு ரஷ்யன் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு 1898 பால் லூயிஸ் அப்படின்னு ஒரு நபர், பால் லூயிஸ் சிமண்ட் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரான்ஸை சேர்ந்த பிசிசியன். அவர் வந்து இந்த எலிகள்ல இருந்து, அதாவது இந்த பிளேக் ஆனது விலங்குகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது அப்படின்ற அவர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. குறிப்பாக பூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லி, அதாவது பிளேக்லேயே 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. பூபானிக் பிளேக், அதுக்கப்புறம் வந்து நியூமானிக் பிளேக், அதே மாதிரி செப்டசெமிக் பிளேக் அப்படின்னு. இதில் இந்த பூபானிக் பிளேக் அப்படின்ற இந்த ஒரு வடிவம் தான் எலிகள்ல இருந்து மனிதர்களுக்கு பரவுது. அதுவும் வந்து ஃப்ளீ அப்படின்ற ஒரு சின்ன பூச்சி, அது வந்து அந்த எலிகள் பிளேக்னால பாதிக்கப்பட்ட எலிகளை கடிச்சதுக்கப்புறம் அதே அந்த பூச்சி வந்து மனிதர்களை கடிக்கும்போது இந்த பிளேக் வந்து பரவுது அப்படின்றத அவர் வந்து கண்டறிஞ்சு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த தடுப்பூசி இன்னும் வந்து மேம்படுத்தப்பட்டு 20ஆம் நூற்றாண்டு முழுக்க அந்த தடுப்பூசியினுடைய வளர்ச்சி வந்து நிகழ்ந்தது. அதுக்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டில் இன்றைய காலகட்டத்தில் இந்த பிளேகினுடைய பாதிப்பு வந்து பெரும் அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஆண்டுக்கு 5 கோடி 6 கோடி வரைக்கும் வந்து பிளேகினுடைய பாதிப்பு இருந்தது போய் இப்போ வந்து 500 பேர் 600 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட சில நாடுகளில் இன்னைக்கு வரைக்கும் பிளேக்னால பாதிக்கப்பட்டு தான் வராங்க. ஆனால் பிளேக்னால பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை வந்து பெரும் அளவில் குறைஞ்சிருக்கு, அதுவும் வந்து தடுப்பூசி இல்லாதனால. ஸோ பிளேகுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் பிளேகுக்கு உண்டான அந்த பிளேக் நோயை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியம் எது அப்படின்னு கண்டறியப்பட்டது தான். ஸோ அந்த பிளேக்கு உண்டான பாக்டீரியம் கண்டறிஞ்சது 2 நபர்கள், கீட்டசாட்டோ சீபசாபரோ, அலெக்சாண்டர் எர்சின் அப்படின்ற இந்த 2 நபர்கள் தான். ஸோ 1894 ஜூனில் இப்படி தான் வந்து பிளேக்கு உண்டான பாக்டீரியம் கண்டறியப்பட்டது. அதை கண்டறிஞ்சது இந்த 2 நபர்கள் தான். அதில் இந்த கீட்டசாட்டோ சீபசாபரோ வந்து டிப்தீரியாவுக்கு உண்டான வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுல முக்கிய பங்காற்றி இருந்தாங்க. அது எப்படி அவர் அந்த பங்களிப்பை வந்து கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயிலாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.